மாணவர்களின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன். தாவீது விசுவாச அறிக்கை செய்கிறாரு. சிறுமையானவருடைய வழக்கு, எளியவர்களுடைய நியாயத்தை கர்த்தர் விசாரிப்பார் என்று நான் அறிவேன்னு சொல்றாரு. இன்னைக்கு நீங்க சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப எளியவர்களா இருக்கிறீங்களா? நான் இந்த சூழ்நிலையில் இருக்கிறதுனால பலவான்கள் என்னை ரொம்ப ஒடுக்குறாங்க, நியாயமா எனக்கு வர வேண்டிய நன்மைகளையோ அவங்க எடுத்துட்டு என் மேலேயே பழி சொல்றாங்கன்னு நீங்க யோசிக்கிறீங்களா? பலவான்களோட நான் யுத்தம் பண்றேனே, எனக்காக யாருமே இல்லையேன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு உங்களுக்காக வழக்காட, உங்க நியாயத்தை விசாரிக்க ஆண்டவர் உங்க பட்சத்துல வர்றாரு. தாவீதுக்கு எப்படி நியாயம் செய்தாரோ, வழக்கை விசாரித்தாரோ, தாவீதை காப்பாற்றினாரோ, இன்னைக்கு அதே தேவன் உங்க பட்சத்துல வர்றாரு. சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிற உங்களுக்காக வர்றாரு. உங்க வழக்கை, உங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை அவர் விசாரிப்பார். உங்க வழக்கை அவர் எடுத்து நடத்துவார். இன்னைக்கு கர்த்தர் பட்சத்துல நீங்க வந்துருங்க, அவர்கிட்ட மொத்தமா கொடுத்துருங்க. இந்த வழக்கு என்னால முடியல, நீங்க பாத்துக்கோங்க ஆண்டவரே, நீ இதை பாருன்னு சொல்லுங்க. நீங்க விசுவாசமா சொல்லுங்க, கர்த்தர் இதை விசாரிப்பார்னு நான் நம்புறேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்காக வருவார், உங்க வழக்கை விசாரிப்பார், உங்க நீதியும் நியாயத்தையும் உங்க சூரிய பிரகாசத்தை போல வெளிப்பட பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார்.